Hello guys, welcome to Content Masters. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு ஹப்பு வச்சு எப்படி நெட்வொர்க் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்துருந்தோம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு சுவிட்சை வச்சு எப்படி நெட்வொர்க் க்ரியேட் பண்ணோம் அண்ட் அதை எப்படி மேனேஜ் பண்ணோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம சொன்ன மாதிரி நெட்வொர்க் க்ரியேட் பண்ணோம்னா கண்டிப்பாக என் டிவைசஸ் வேணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு என் டிவைஸஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சுவிட்ச் வச்சு கனெக்ட் பண்ணலாம் இல்லையா? ஸோ சுவிட்சஸில் போயிட்டு நம்ம 2960 சுவிட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2960 சுவிட்ச். நெக்ஸ்ட் கனெக்ஷன்ஸில் போயிட்டு கனெக்ஷன்ஸில் காப்பர் ஸ்ட்ரெயிட் 2 கேபிள் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நெட்வொர்க் டிவைஸஸையும் என் டிவைஸஸையும் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எல்லா டிவைஸஸையும் கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ டிவைஸஸ் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். ஸோ பிசி டெஸ்க்டாப் ஐபி கான்ஃபிகரேஷன் ஸ்டாட்டிக்கில் 192.168.1.2 என்டர். நெக்ஸ்ட் அதே மாதிரி எல்லா டிவைஸஸ்க்குமே ஐபி அட்ரஸ் கொடுத்துக்கலாம். ஐபி கான்ஃபிகரேஷன் 192.168.1.3 1.4 அதே மாதிரி இங்கே டெஸ்க்டாப் ஐபி கான்ஃபிகரேஷன் 192.168.1.5 இதுவும் கொடுத்துச்சு. நெக்ஸ்ட் கடைசி சிஸ்டம்க்கு நம்ம ஐபி கொடுத்துக்கலாம். டெஸ்க்டாப் ஐபி கான்ஃபிகரேஷன் 192.168.1.7. ஸோ எல்லா டிவைஸ் ஐபி கொடுத்தாச்சு அண்ட் செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 1.6லேருந்தே பிங் பண்ணி பார்க்குறேன். 192.168.1.2க்கு பிங் பண்ணி பார்க்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பிங் ஆகுது அண்ட் தென் 0% லாஸ். ஸோ 0% லாஸ்னால் நெட்வொர்க் வந்துட்டு பக்காவாக ஃபார்ம் ஆகிருக்கு. டன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சுவிட்ச் வச்சு நெட்வொர்க் க்ரியேட் பண்ணிட்டோம், ஹப் வச்சும் க்ரியேட் பண்ணிட்டோம். பட் ரெண்டுத்துக்கும் நெட்வொர்க் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தானே இருக்குது. நெட்வொர்க் டிவைஸ் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ரெண்டுடைய நெட்வொர்க் டிவைஸில் மட்டும்தான் ஏதோ சேஞ்சஸ் நடக்குது. ஓகேவா? ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஹப் வச்சு மறுபடியும் ஒரு நெட்வொர்க் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ என் டிவைஸஸ் நான் சும்மா சிம்பிளாக ஒரு 3 பிசி வச்சு கனெக்ட் பண்ணிக்கிறேன். 2 3 ஹப்ஸில் போயிட்டு பிடி ஹப் கனெக்ஷன்ஸில் வந்து காப்பர் ஸ்ட்ரெயிட் த்ரூ ஸோ ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஐபி அட்ரஸ் கொடுக்கணும் இல்லையா? ஸோ டெஸ்க்டாப் ஐபி கான்ஃபிகரேஷன் 192.168.1.2 ரெண்டும் வேறு நெட்வொர்க்கு. ஸோ நான் ஒரே ஐபி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஒரே நெட்வொர்க்கில் ஒரே ஐபி யூஸ் பண்ணக்கூடாது. பட் வேறு நெட்வொர்க்னால் ஒரே ஐபியை யூஸ் பண்ணலாம். 1.3 நெக்ஸ்ட் இங்கே வந்துட்டு டெஸ்க்டாப் ஐபி கான்ஃபிகரேஷன் 192.168.1.4 அண்ட் ஸோ இப்போ பண்ணியாச்சு. இப்போ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? ஸோ அது எப்படி பார்க்குறது? ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து சிமுலேஷன் மோடில் போய்க்கலாம். ஓகே? ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாமா? ஓகே. ஸோ ரைட் சைட் அண்ட் பாட்டமில் சிமுலேஷன் மோட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே மேலே டூல்ஸில் இங்கே ஒரு டேட்டா பேக்கெட் இருக்கும். அந்த டேட்டா பேக்கெட்டை ஏதோ ஒரு பிசி ஃபஸ்ட்டு ஹப்போட நெட்வொர்க்கில் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் பிசிலேருந்து தேர்ட் பிசிக்கு கிளிக் பண்ணிட்டு அண்ட் இங்கே ஒரு ப்ளே பட்டன் இருக்கும், அதை ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ப்ளே பண்ணி பார்ப்போமா? ஸோ ப்ளே பண்ணுறோம் பாருங்கள். பேக்கெட் போகுது. ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட் வந்துட்டு ஏஆர்பி பேக்கெட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஐபி அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக. இங்கே பாருங்கள் இப்போ என்ன பண்ணுச்சு,
ஏஆர்பி பேக்கெட் வந்துட்டு எல்லாத்துக்குமே ப்ராட்காஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ஏஆர்பி பேக்கெட் வந்து எந்த நெட்வொர்க்கில் இருந்தாலுமே எங்கேருந்து எங்கே அனுப்புனாலுமே ஏஆர்பி பேக்கெட் எல்லாத்துக்குமே ரிசீவ் ஆகும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டேட்டா பேக்கெட். இப்போ ஏஆர்பி பேக்கெட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா, ஏஆர்பி பேக்கெட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஆக்சுவலாக இதான் ஐபி, இதான் டெஸ்டினேஷன் அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஒரு நெட்வொர்க் டிவைஸ் வந்து அந்தளவுக்கு இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும். ஸோ தட் அது வந்து எந்த ஐபிக்கு அனுப்பணுமோ அதுக்கு மட்டும்தான் டேட்டா பேக்கெட் சென்ட் பண்ணணும். பட் ஹப்பை பொறுத்த வரைக்கும் அது நடக்கலை. ஏஆர்பி வச்சு அது வந்து இதான் ஐபி அட்ரஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ ஹப்பை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கணும், ஏஆர்பி பேக்கெட் சென்ட் பண்ணுற வரைக்கும் தான் ப்ராட்காஸ்ட் பண்ணியிருக்கணும். பட் ஏஆர்பி சென்ட் பண்ணதுக்கப்புறம் கூட டேட்டா பேக்கெட்ஸ் அனுப்பும்போது கூட அதை வந்து டேட்டா பேக்கெட்ஸை ப்ராட்காஸ்ட் பண்ணும். யாருக்கு அந்த டேட்டா பேக்கெட் தேவையோ அதை தூக்கி வச்சுக்கும், யாருக்கு அது தேவையில்லையோ அது வந்து வாங்கிக்காது. பட் கம்மிங் பேக் டு ஸ்விட்சஸில் என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ சிமுலேஷனில் தான் இருக்கும், பார்க்கலாம். இங்கே ப்ளே பண்ணி பார்க்கலாமா? ஸோ ஸ்விட்சில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். யாருக்கு டேட்டா பேக்கெட் அனுப்பணுமோ, யார் அந்த ரிசீவர், அதை வந்து கண்டுபிடிச்சி அதுக்கு மட்டும் அனுப்பும். ஸோ இதை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஹப்ஸுக்கு ஸ்விட்சுக்கு நடுவில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹப்பு வந்துட்டு டேட்டா பேக்கெட்ஸை ப்ராட்காஸ்ட் பண்ணும். பட் ஸ்விட்ச் வந்துட்டு அந்த டேட்டா வந்து யாருக்கு அனுப்பணும் அந்த சிஸ்டமுடைய மேக் கண்டுபிடிச்சி அதுக்கு மட்டும் அனுப்பும். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ். செகண்ட் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹப்பு வந்துட்டு ஓஎஸ்ஐ லேயர்ஸ்ன்னு நம்ம படிச்சிருக்கோம். அதில் ஃபிசிக்கல் லேயரில் தான் ஹப்பு ஆப்ரேட் பண்ணோம். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஃபிசிக்கல் டிவைஸ். பட் ஸ்விட்ச் வந்துட்டு நெட்வொர்க் லேயரில் தான் ஆப்ரேட் பண்ணோம். தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா, ஹப்பை பொறுத்த வரைக்கும் ஹப்பில் வந்துட்டு ஹாஃப் டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன் தான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஹாஃப் டியூப்ளெக்ஸ் அண்ட் ஃபுல் டியூப்ளெக்ஸ்னு என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஃப் டியூப்ளெக்ஸ்னால் ஒரு டைமில் ஒரு சைட்லேருந்து தான் பேச முடியும். தட் இஸ் ஒரு டைமில் பிசி டு ஹப்பு தான் பேச முடியும். அந்த கம்யூனிகேஷன் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஹப்லேருந்து பிசிக்கு பேச முடியும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாக்கி டாக்கிலாம் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, பேசிட்டு ஓவர் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த பக்கத்துலேருந்து பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் ஒரு சைட் கம்யூனிகேஷன் சேனல் தான் ஒர்க் ஆகும். பட் ஃபுல் டியூப்ளெக்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு சைடுமே சைமல்டேனியஸாக பேசலாம். ஒரு டிஸ்டர்பன்ஸ் கூட இருக்காது. அதான் ஸ்விட்சில் வந்து ஃபுல் டியூப்ளெக்ஸ் நடக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபோன்ஸில் பேசும்போது அவங்க பேசும்போது நம்ம நடுவில் பேசலாம், அவங்க கேட்கணும் எனக்கும் கேட்கும், அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஸோ அதான் ஹாஃப் டியூப்ளெக்ஸ் அண்ட் ஃபுல் டியூப்ளெக்ஸ். அடுத்தது ஒரு ஹப்பு வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு ஹப்பெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. மோஸ்ட்டாக எல்லா இடத்துலையுமே சுவிட்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நிறைய டிஃப்ரென்சஸ் வந்துட்டு ஹப்ஸும் ஸ்விட்சுக்கும் இருக்குது. பட் த மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா பேக்கெட் ஷேரிங் தான். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இருக்கிற வீடியோவில் இவ்வளோ தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.